இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பள்ளிவாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறோங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி அருமையான சுவையில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. இந்த சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பள்ளிவாளையம் சிக்கன் செய்கிறதுக்குங்க சிக்கன் அரை கிலோ எடுத்து நான் கழுவி வச்சுக்கிறேன். இது பிராய்லர் சிக்கனுங்க. அடுத்தது 4 பூண்டுங்க, பெரிய பூண்டாக எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சிங்க, இதை இடித்து வச்சுக்கலாங்க. அடுத்தது நீளமாக ஒரு 7 மிளகாய் எடுத்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் செய்கிறதுக்குங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேனுங்க. நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சி வச்சுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டு. கடுகுலாம் பொரிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டு 10 செகண்ட் தட்டி விடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து இடித்து வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இந்த பள்ளிவாழை சிக்கனுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வர இஞ்சி பூண்டை இடித்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அடுத்து 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு விரட்டி விடலாம். வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சுங்க. அடுத்தது சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா விரட்டி விடலாங்க. நல்லா வதங்கி வரட்டு. சிக்கன் நல்லா வதங்கி வரட்டுங்க. அதே தண்ணி விடுங்க. சிக்கன் வதக்கிறப்போ பாருங்கள், சிக்கன் இந்தளவுக்கு விரட்டி விட்டுட்டேன். 2லேருந்து 3 நிமிஷம் அப்படி விரட்டி விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சுண்டி வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மேலே இந்த ப்ரௌன் கலர் வேண்டாம்னா கூட அதை எடுத்துகிட்டு கூட போட்டுக்குங்க. நான் அப்படியே போட்டிருக்கேன். இதை போட்டுடலாங்க. இது 1/4 மூடி தேங்காய் இருக்குங்க, கொஞ்சம் பெரிய தேங்காயில். சப்போஸ் நீங்கள் தேங்காய் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னொரு தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்க, இது போட்டு பரட்டி விட்டுட்டேன். இதுக்கப்புறங்க சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாங்க, சிக்கன்லேயே தண்ணி விடுங்க. அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துச்சுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டுங்க. ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இடையில பரட்டி விட்டுலாங்க. பாருங்கள், 5 நிமிஷத்தில் ஒரு பாதிக்கு மேலே வந்துடுச்சு. பாருங்கள், பரட்டி விட்டுட்டேன். மூடி போட்டு மூடிடலாங்க. அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் விடலாங்க. நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள், 20 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சு. தண்ணியுமே அளவாக இருந்துச்சுங்க. நல்லா சுண்டி வந்துச்சு. பாருங்க, பேச்சுலர்ஸ்க்கு இது நல்லா டிஷ்ஷுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஒரு 10-20 நிமிஷத்தில். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. இந்த பள்ளிவாழை சிக்கன் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசம் சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பள்ளிவாழை சிக்கன் சொன்னாவே நாக்கில் எச்சி ஊறுங்க. அந்தளவுக்கு அளவான காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், உனி பரிமாறிடலாம். ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய பள்ளிவாழை சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா நம்ம ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேங்க. ஓகே பாய்.